Hello students, exercise 1.3 question number 5 அதான் பார்க்க போகிறோம். ஏன்ற செட்டு வந்து set of all 1 2 3 4 அப்படின்னும் பீன்ற செட்டு வந்து set of all ABCD அப்படின்னு கொடுத்துட்டு இந்த A, B அப்படின்ற செட்டோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குமா A to B அப்படின்ற இருந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து neither 1 to 1 nor on to. Second one, not 1 to 1 but on to. 1 to 1 but not on to. 1 to 1 and on to. இதை வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு நெய்தர் 1 to 1 nor on to அப்படின்னாக்கா கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1ஆகவும் இருக்கக்கூடாது, ஆன் டூவாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து ஏ அப்படின்ற செட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா 1 2 3 4. ஓகே, இதுதான் ஏ அப்படின்ற செட்டு. அதே போல் பின்ற செட்டு வந்து இங்கே என்னப்பா கொடுத்துருக்காங்க ஏ பி சி அண்ட் டி. ஓகே, இப்போ இது வந்து எப்படி மேப் ஆகிருக்கு அப்படின்னாக்கா இதோட ஃபங்க்ஷன் வந்து ஏ டு பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது போல் எடுத்திருக்கோம். ஓகேவா, இப்போ இது வந்து 1 to 1ஆகவும் இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா இப்போ 1 to 1 அப்படின்னா நமக்கு தெரியும் டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருந்துச்சுனாக்கா அதான் 1 to 1. இப்போ யூனிக் இமேஜ் இல்லாத மாதிரி நம்ம எழுதணும். ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள் 1 வந்து இஸ் மேப்பிங் டு ஏ, 2 வந்து இஸ் மேப்பிங் டு பி, 3 வந்து இஸ் மேப்பிங் டு சி. அதே போல் இந்த 4 வந்து இஸ் மேப்பிங் டு சி. அதுபோல் எழுதுனேன் அப்படின்னாக்கா இது என்னவாயிரும் அப்படின்னா நாட் 1 to 1 ஆயிரும். ஓகே, இப்போ இதில் பாருங்கள் இந்த டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்குமே இமேஜ் இருக்குது. பட் 3க்கும் சி தான் இமேஜ், 4க்கும் சி தான் இமேஜ். அப்போ 3க்கும் 4க்கும் சேம் இமேஜ் இருக்குது. பட் என்னென்னா யூனிக் இமேஜ் இல்லை. ஓகேவா, அப்போ இதை வந்து என்னன்னு சொல்லிடலாம் 1 to 1 இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா, இப்போ இது 1 to 1 இல்லை அப்படின்னாக்கா அது வந்து என்ன ரீசன் அப்படின்னாக்கா 1 வந்து ஏ கூட மேப்பிங்கில் இருக்குது, 2 வந்து பி கூட மேப்பிங்கில் இருக்குது, 3 வந்து சி கூட மேப்பிங்கில் இருக்குது. அதே போல் 4ம் சி கூட மேப்பிங்கில் இருக்குது. ஓகே, இப்போ 3க்கும் 4க்கும் சேம் இமேஜ் வந்ததுனால இது வந்து நாட் 1 to 1 அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, இப்போ இது நாட் 1 to 1 அப்படின்னு எடுத்தோம்னாக்கா இது நாட் ஆன் டு தானே. இப்போ ஆன் டு அப்படின்னாக்கா நமக்கு தெரியும் ரேஞ்ச் இருக்குல்ல, ரேஞ்சும் கோடொமைனும் சேமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுதான் ஆன் டு. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ கோடொமைனில் உள்ள மேப்பிங்கில் உள்ள எலமெண்ட்ஸ் தான் ரேஞ்ச். இப்போ கோடொமைனில் ஏபிசிடி இருக்குது, இதில் மேப்பிங்கில் எந்தெந்த எலமெண்ட்ஸ் இருக்குது ஏபிசி 3 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ கோடொமைனில் இங்கே டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது ஏபிசிடி 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 3யும் 4ம் ஈக்குவலாப்பா? எஸ், இது வந்து நாட் ஈக்குவல். ஸோ ரேஞ்சும் கோடொமைனும் நாட் ஈக்குவல் அப்படின்னு வந்ததுனால இது வந்து என்னது எஸ், நாட் ஆன் டு. ஓகே, ஸோ அவங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன்று செக் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஒன்று வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட் 1 to 1 பட் ஆன் டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்ற செட்டு வந்து இது 1 2 3 and 4. அதே போல் பீன்ற செட்டு வந்து ஏ பி சி அண்ட் டி. ஓகேவா, இது வந்து நாட் 1 to 1. இப்போ நாட் 1 to 1 அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருந்துச்சுன்னா அது 1 to 1. அப்போ யூனிக் இமேஜ் வராத மாதிரி நம்ம வந்து மேப் பண்ணணும். ஓகேவா, அப்போ இங்கே பாருங்கள் 1 வந்து ஏ கூட மேப் பண்ணுறேன், 2 வந்து சி கூட மேப்பிங் பண்ணுறேன், 3 வந்து
2 வந்து B கூட மேப்பிங் பண்ணுறேன், 3 வந்து C கூட மேப்பிங் பண்ணுறேன், இந்த 4 வந்து D கூட மேப்பிங் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா இது 1 to 1 அப்படி தான் வந்துடும். ஓகே, அப்போ என் 4 வந்து D கூட மேப்பிங் பண்ணக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை C கூட மேப்பிங் பண்ணிக்கவா. இப்போ C கூட மேப்பிங் பண்ணேன் அப்படின்னாக்கா இது வந்து 1 to 1 இருக்காது. ஏன் அப்படின்னாக்கா அந்த டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் தான் இருக்கணும். பட் இந்த 3க்கும் 4க்கும் சேம் இமேஜ் வந்து கிடைக்குது. ஓகே, அப்போ இது வந்து யூனிக் இமேஜ் கிடையாது. அப்போ இதை வந்து என்ன சொல்லிடலாம், இது வந்து நாட் 1 to 1 பட் ஆன் 2வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன் 2னா என்ன, ரேஞ்சும் கோடொமைனும் சேமாக இருந்துச்சுனாக்கா அதுதான் ஆன் 2. இப்போ இங்கே பாருங்கள், இதோட ரேஞ்சு பாருங்கள் ஏபிசி, அதான் ரேஞ்ச் வந்து 3 இருக்குது. கோடொமைன் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், ஏபிசிடி 4 இருக்குது. நம்ம 3 நாட் இஸ் ஈக்குவல் டு 4 தானே. அப்போ இது வந்து நாட் ஆன் 2 பட் இங்கே வந்து ஆன் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு வந்து நாட் ஆன் 2 அப்படின்னு தான் வருது. ஓகே, அப்போனா இதை வந்து என்ன சொல்லிடலான்னா நாட் பாசிபிள். ஓகே, இது வந்து நாட் 1 to 1ஆகவும் ஆன் 2ஆகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ அதே போல் வந்து தேர்டு சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 to 1 பட் நாட் ஆன் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 1 to 1 பட்டு நாட் ஆன் 2. இப்போ இது வந்து 1 to 1 இருக்கணும். அப்படின்னா ஏன்ற செட்டு வந்து 1 2 3 4. ஓகேவா, பின்ற செட்டு வந்து ஏ பி சி அண்ட் டி. ஓகேவா, இப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1 to 1 இருக்கணும் பட் நாட் ஆன் 2 இருக்கணும். இப்போ 1 to 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வரும், 1 வந்து ஏ கூட மேப் பண்ணணும், 2 வந்து பி கூட மேப்பிங் பண்ணணும், 3 வந்து சி கூட மேப்பிங் பண்ணணும், 4 வந்து டி கூட மேப்பிங் பண்ணிங்கனாக்கா இந்த டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்குமே ஒரு யூனிக் இருக்குது. ஸோ இது வந்து 1 to 1 அப்படின்னு சொல்லிடலாம். பட் இது வந்து நாட் ஆன் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாட் ஆன் 2 வருமா. இப்போ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஏபிசி 4. இப்போ இதோட கோடொமைன் பார்த்தீங்கன்னா அதுவும் 4 தான் இருக்குது. இது வந்து ஆன் 2 அப்படின்னு தான் வருது. ஓகே, இப்போ இது வந்து 1 to 1 அப்படின்னு எடுத்தோம்னாக்கா நாட் ஆன் 2 வரலை. ஸோ இதை வந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னாக்கா இந்த தேர்டு சப்டிவிஷன் வந்து நாட் பாசிபிள், அது போல் வராது. ஓகே, அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன். இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 to 1 அண்டு ஆன் 2. இப்போ இங்கே பாருங்கள், ஏன்ற செட்டு வந்து 1 2 3 அண்ட் 4. அதே போல் பின்ற செட்டு வந்து ஏ பி சி அண்ட் டி. இப்போ இது 1 to 1ஆகவும் இருக்கணும் ஆன் 2ஆகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா இது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 1 to 1 அப்படின்னாக்கா 1 ஏ கூட மேப்பிங் பண்ணணும், 2 பி கூட மேப்பிங் பண்ணணும், 3 சி கூட மேப்பிங் பண்ணணும், அண்ட் 4 வந்து டி கூட மேப்பிங் பண்ணணும். அப்போ இது வந்து 1 to 1 தானப்பா இருக்குது. எஸ், இப்போ இதில் வந்து எவ்ரி elements of A has unique image in B, so that இது என்ன சொல்லிடலாம், yes it is 1 to 1. ஓகே, அடுத்தது இது ஆன் 2 அப்படின்னு சொல்லணும். ஆன் 2 அப்படின்னாக்கா நமக்கு தெரியும் ரேஞ்சும் கோடொமைனும் சேமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இதுதான் என்னது ஆன் 2. ஓகே, இப்போ ரேஞ்ச் அப்படின்னாக்கா நமக்கு தெரியும் இந்த கோடொமைனில் உள்ள மேப்பிங்கில் உள்ள எலமெண்ட்ஸ். இப்போ கோடொமைனில் ஏபிசிடி இருக்குது, அந்த ஏபிசிடி 4மே மேப்பிங்கில் இருக்குது. ஸோ அதோட ரேஞ்ச் வந்து 4. கோடொமைனில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, ஏபிசிடி 4 எலமெண்ட்ஸ் தான். ஓகே, அப்போ 4 இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு வந்ததுனால இதை வந்து என்னன்னு சொல்லிடலாம், எஸ் இட் இஸ் ஆன் 2. ஓகே, இப்போ இதை வந்து செட்டாக எழுதணும் அப்படின்னாக்கா 1, A 2, B 3, C and 4,
கம்மா டி அப்படின்னு இருக்கிறதுனால இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? புக்கில் வந்து இது போல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகேப்பா, தேங்க்யூ.